ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சில கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ ஏன் லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவுக்கு 4G எப்போ வரும்னு சொல்லி உங்கள் டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஊர் நேமோ போட்டு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் சொன்ன தேதிக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறது கிடையாது. எக்ஸாம்பிளாக நீங்கள் புதுச்சேரியை கூட எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் 15 லான்ச் ஆகிடும் அப்படின்னு நாங்கள் பிஎஸ்என்எல் 4G பட் வரல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இதுதான், பிஎஸ்என்எல் 5G சிம் எப்படி எம்என்பி பண்ணுறது, ஆன்லைனில் வாங்குறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கொஷினுக்கு மட்டும் போயிடலாம். ஏர்டெல் டு பிஎஸ்என்எல் ஆன்லைன் எம்என்பி பண்ணலாமா? ஸோ நம்ம இந்த 2 கொஸ்டின் தான் நம்ம இங்கே வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளால் சிம் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுருந்துக்கிறாங்க. ஸோ முன்னாடி எப்போயோ நியூஸில் சொன்னாங்க, அதான் 5G சிம் வந்து ஆன்லைனில் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி இப்போ சர்ச்சில் ஏதாவது நியூஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்தாச்சு. இது இருக்குது இந்தியா டிவி நியூஸ், இவங்க பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன்னே. கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லோவாக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் 3G தான். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. பிஎஸ்என்எல் 5G ஹவு டு ஆர்டர் பிஎஸ்என்எல் 4G 5G சிம் ஆன்லைன். சரி ஓகே, ஸோ இதான் நமக்கு வேண்டியது. ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 5G பற்றியும் 4G ரோல் அவுட்டு, எத்தனை டவர் வச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவே ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளாரே போயிட வேண்டாம். இதோ இருக்குது ஹவு டு ஆர்டர் பிஎஸ்என்எல் சிம் ஆன்லைன். ஸோ இதுக்கு ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா தந்துருக்குறாங்க. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் பை சிம் கார்டு அண்ட் சூஸ் இந்தியா. ஸோ அதில் போய் சிம் கார்டுன்னு கிளிக் பண்ணி இந்தியான்னு சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டெப் 3 அதில் என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கம்மா போய் அதில் போய் பிஎஸ்என்எல் அப்படின்னு போய் சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்சி பிளான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் 4க்கு போகலாம். என்ட்ரு ஆல் த ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஓடிபி. நமக்கு அந்த சிம் வாங்கினதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஓடிபியோ தர சொல்கிறாங்க. அதுக்கம்மா அட்ரஸும் பார்த்திங்கன்னா தர சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் தந்தாக்கா சிம் கார்டு பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிடுமா. கூடவே பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஆக்டிவேஷனும் பண்ணி தந்துடுவாங்களாம். பட் ஒரு சோகமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஹரியானாவிலும் உத்தரப்பிரதேசிலும் மட்டும்தான் இது. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இல்லை, அங்கேயும் பார்த்திங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளால் ஆர்டர் போட முடியாது. சரி ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா ஏர்டெல்லேருந்து பிஎஸ்என்எலுக்கு ஆன்லைன் எம்என்பி பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா யூனிக் போர்ட் கோடை வச்சுக்கிட்டு கூடவே ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம போய் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேயே நேராக போய் ப்ரூவ் பண்ணி தான் நம்ம சிம் வாங்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்க முடியாது. ஸோ ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் 2 கொஷினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ அவ்வளோதான், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.